ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கேசரி செய்ய போகிறோம். என் ஸ்டைலில் எப்படி கேசரி செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். சின்ன குழந்தையில வந்து நமக்கெல்லாம் பர்த்டே அப்படின்னு சொன்னால் அம்மாலாம் கேசரி தான் செய்வாங்க. அப்போல்லாம் அந்த கேசரிக்கு வந்து நல்லா மவுசு இருக்கும். இப்போலாம் பசங்க எந்த பசங்க கேசரி சாப்பிட்றதுங்க? எங்கள் வீட்டில் பசங்க 2 பேருமே கேசரி அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தான் பிடிக்கும் கேசரி. இந்த கேசரி வந்து என் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு அரை கப்பு வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்புக்கு வந்து ஒரு கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு நெய்யை விட்டுட்டு முந்திரி திராட்சை எல்லாம் ஃப்ரை பண்ணி ஏற்கனவே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நெய்யிலே வந்து ரவையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். இதுக்கு வந்து 1 கப்பு ரவைக்கு வந்து நான் 3 கப்பு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணுவேன். இந்த 3 கப்பை வந்து நான் ஹாட் வாட்டராகவே ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஹாட் வாட்டரை வந்து இதே மாதிரி ரவையில் கேசரியில் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்து வெந்து நல்லா வரும். ரவை வந்து வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இது வேக வைக்கணும். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அது வந்து இதுக்கு தேவையான அந்த ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேணாம். நான் சாய்க்குட்டிக்கு வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலரை வந்து ஸ்கூலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆரஞ்சு கலரு ஃபுட் கலரை வந்து இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கலரை சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து எப்போதுமே வந்து ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜீனியை சேர்க்கும்போது அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அரை கப்பு ரவைக்கு வந்து 1 கப்பு வந்து நான் ஜீனி சேர்த்துருக்கேன். இந்த ஜீனியை இதமே சேர்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இலகும். அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுத்து திக்காகிடும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நெய் எல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் எப்போதுமே ஆவி நெய் தான் யூஸ் பண்ணுவேன் பசங்களுக்கு. அதனால் இந்த ஆவி நெய்யை நான் இது கூட சேர்த்திட்டேன். அந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து கேசரி ரெடி. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.